தாம்பூலதாரணி அகிலாண்டேஸ்வரி மகிமை பகுதி 1. எழுத்து சித்தர் பாலகுமாரன் அவர்களுடைய ராஜகோபுரத்திலிருந்து காலமேகப் புலவருடைய நாவல். மழை மிக பலமாய் திருச்சிரபுரத்தை தாக்கிக் கொண்டு இருந்தது. திருவானைக்காவல் கோவிலை சுற்றி நீர் சுழித்து கொண்டு ஓடியது. கோவிலுக்குள்ளே அந்த அந்தணன் மண்டபத்து கல் சுவரில் சாய்ந்து உட்கார்ந்து இருந்தான். அவனை சுற்றி துணியால் திரை போடப்பட்டிருந்தது. கடந்த 6 நாட்களாக உணவும் நீரும் உறக்கமும் இன்றி அவன் இடைவிடாது மந்திர ஜபம் செய்து கொண்டு இருந்தான். இது 8 வருஷத்து சாதனை. கற்றுக்கொண்ட நாள் முதல் ஒவ்வொரு மாதமும் 1/4 நாழிகை ஜப நேரத்தை ஏற்றி ஒரு நாள் முழுவதும் இடைவிடாது ஜபம் செய்யும் ஆற்றலை பெற்று இருந்தான். அவன் மனம் அந்த மந்திர சொல்லாலேயே லயித்து இருந்தது. உடம்பு பற்றிய எந்த எண்ணமும் இல்லாமல் அவன் மனம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சுற்றி சுற்றி வந்தது. இந்த ஜபம் இவ்விதம் செய்தால் இந்த ஜபத்தின் தேவதை பிரத்யக்ஷமாவாள் என்று சொல்லப்பட்டு இருந்தது. 16 வருட குரு சேவைக்கு பிறகு அவனுக்கு இந்த மந்திர ஜபம் தரப்பட்டது. சித்தியடைவது மட்டுமே வாழ்க்கையின் மிக முக்கியமான லட்சியமாய் கொண்டு அவன் இந்த சாதனையை செய்ய துவங்கி இருந்தான். எப்படியாவது தனக்கு முன்னே இந்த மந்திரத்தின் தேவதை பிரசன்னமாக வேண்டும் என்று விரும்பினான். அவன் உடம்பே மந்திர ரூபமாக இருந்தது. வெளியே மழை பெய்வதும் அவனுக்கு தெரியவில்லை. மெல்லிய இழையாய் சுவாசம் மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தது. உடம்பில் உள்ள எல்லா வியர்வை துவாரங்களும் காற்றை இழுத்து உறிஞ்சி வெளியே அனுப்பி அவனுடைய இரத்த ஓட்டத்தை உடம்பு சக்தியை ஆதரித்து வந்தன. அவன் மந்திரமாகவே மாறியிருந்தான் என்றும் சொல்லலாம். வெளியே மழை பலத்து பெய்ய ஆரம்பித்திருந்தது. உள்ளே அகிலாண்டேஸ்வரி புன்னகை செய்து கொண்டு இருந்தாள். அவளுக்கு அருகே பெரிய குத்து விளக்கில் நிறைய நெய் விட்டு தீபச்சுடர் பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தது. அவள் அங்கே ஒரு நாடகம் நடத்த தீர்மானித்தாள். வரதன் ஓடுகிற நீரை தாண்டி கொண்டு திருவானைக்காவல் கோவிலுக்குள் உள்ளே புகுந்தான். உடம்பு ஈரத்தை துடைத்து கொண்டான். திருவானைக்காவல் கோவில் மண்டபம் மிக பெரியது. ஊர் முழுவதும் அங்கே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் மழை புயல் காரணமாக. கொடிமரத்துக்கு எதிரே நின்று வணங்கினான். மறுபடி கொடிமரம் தாண்டி உள்ளே நடக்க ஆரம்பித்தான். ஜம்புகேஸ்வரர் சன்னதிக்கு அருகே சித்ராங்கி எதிர்பட்டாள். சட்டென்று அவன் வருவதை பார்த்து கதவுக்கு பின் நகர்ந்து கொண்டாள். என்ன சித்ராங்கி, இந்த மழையிலும் உன்னை தேடிக்கொண்டு வருகிறேன். என்னை பார்த்து எதற்கு ஒளிகிறாய்? வியப்போடு வரதன் கேட்டான். சித்ராங்கி அவனை பார்த்து கொண்டே பேசினாள். இங்கு ஒரு பிரச்சனை, அதனால்தான் இந்த மழையிலும் வரச் சொன்னேன். இங்கு என்ன பிரச்சனை? ஜம்பு